ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மைசூர் பாக். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடலை மாவு 1 கிளாஸ், அப்புறம் சர்க்கரை 1.5 கிளாஸ், எண்ணெய் 50 கிராம், நெய் 100 கிராம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை கொட்டிக்கலாம். அது ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. அது கரையிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை அதுக்கப்புறமேட்டுக்கு கடல மாவுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம எண்ணெய் வச்சு கரைக்கணும். அதுக்கு இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு நான் கரைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கடல மாவை போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. விஸ்க் இல்லைனா பரவாயில்ல, ஸ்பூனில் கூட நீங்கள் கிண்டிக்கலாம். அதை நல்லா ஒரு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அது கிளற ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கும். அந்தமாரி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த கடலை மாவை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி கொண்டே கிளறிட்டு இருங்க. அப்படின்னா தான் அதில் கட்டி வராது. ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் தூக்கி விட்டு நல்லா கிளறிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் சிம்மில் வச்சா போதும். மற்றபடி தூக்கி விட்டு நல்லா கிளறுங்க. ஓரங்கீரம் எல்லாத்தையும் நல்லா சுரண்டி கிளறுங்க. அதில் பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நடு சென்டர்லேயே விட்டு எல்லா இடத்தையும் விட்டு கிளறிக்கோங்க. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் நெய் மட்டும்தான். இது ஹோம்மேடில் செஞ்ச நெய். அதை நெக்ஸ்ட் vlogல போடுறோம் நாங்கள். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பிளேட் ஃபுல்லாக. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். ஏன்னா நெய்யில் தான் நெய் மைசூர் பாக்கு செய்ய முடியும். ஸோ இது நெய் மைசூர் பாக்கு. அதனால் நெய் நிறையா யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பபுள் வெடிக்கிட்டு பாருங்கள். நல்லா கிண்டிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறுங்க. அடி பிடிக்கவே கூடாது சுத்தமாக. அப்புறம் அந்த கருகனை நாற்று அடிக்கும். ஸோ நல்லா அடி பிடிக்காத மாரி கிண்டிக்கோங்க. கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. மறுபடியும் நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நான். அது ஒரு நல்ல பதத்துக்கு வந்த பிறகு தான் நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அது ஒரு மாதிரி நுரையாக வரும். அப்போ தான் அந்த பதத்துக்கு வருதுன்னு அர்த்தம். நல்லா நுரையாக வரக்குள்ளே நல்லா கிளறி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத மாரி கிண்டிக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கீழே அடி பிடிக்காத மாரி. நல்லா அது ஒரு மாதிரி சுற்றி வருது பாருங்கள். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா இப்போ எடுத்து ஊற்றுற பதம் வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொட்டிக்கலாம் பிளேட்டில். நல்லா கொட்டிட்டு
நல்லா அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இதுவாகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நவுத்துங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஷேப்புக்காக கொண்டு வரணும். பாக்ஸ் ஷேப் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உங்கள்கிட்ட வந்து எது இருந்தாலும் அந்த ஷேப்பில் வந்து பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி அமுக்கி விட்டேருங்க. அப்படின்னா தான் அது ஒரு சைடாக நிற்கும். நெய் ஊற்றுறதுனால அது வழுக்கிட்டு அப்படியே போகுது. ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்தமாரி சுற்றி சுற்றி அமுக்கி நல்லா வச்சுருங்க. உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு கழித்து பார்க்குறோம். இப்போ வந்து நாங்கள் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணலான் இருக்கோம். அதுக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறாங்க. அதுக்காக இப்போ நான் வந்து அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இப்போ சென்டர் அது ஸ்கொயர் ஷேப்பு இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நேராக ஃபஸ்ட்டு நல்லா அது ஆறின பிறகு தான் அந்த கட்டிங் வரும், இல்லைனா அது ஒரு மாதிரி கொல கொலனே இருக்கும். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்கள். நல்லா அந்த நெய் தடவுனால கொஞ்சம் அது கீழே ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து எடுக்கலாம். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறாங்க. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ப்ரௌன் லேயர் வர மாரி இருக்குது. கடையில் கூட இந்தமாரி தான் இருக்கும். ஸோ வந்து நெய் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நெய் நல்லா வரும். இப்போ உடைக்கலாங்க. உடச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக உள்ளே இருக்குது பாருங்கள் அது. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம. வாவ், டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது. அதில் நெய் போட்டிருக்க ஃப்ளேவர் அதெல்லாம் செமையாக இருக்குது. நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்குது. எண்ணெய் போட்டிருக்கிறதே தெரியல, ஆனால் நெய் ஊற்றிருக்குது. நல்லா அந்த வாசனை நல்லா வருது சாப்பிடக்குள்ளே சாஃப்டாக. நீங்களும் இந்தமாரி வீட்டில் மைசூர் பாக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைக், ஷேர் அண்டு கமெண்ட் ஃபார் எவர். தேங்க்யூ.